அந்த பாடலை இசையமைத்தவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட, அவங்களுடைய தலைமுறைகளுக்கு 60 ஆண்டு காலம் வரை அந்த காப்பிரைட் படி அவங்களுக்கான பணம் போய் சேரணும் அப்படின்னு தான் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் சொல்லுது. இப்போ எடுத்துக்காட்டு நீங்க இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதுறேன். நான் என் புத்தகத்த உங்களுக்கு குடுக்குறேன், பிரசன்ட் பண்றேன். நீங்க அந்த புத்தகத்த படிக்கலாம். அந்த புத்தகத்துல இருக்க கதைய ஷேர் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு. இன்னொருத்தருக்கு கூட நீங்க படிச்சுட்டு நீங்க படிங்கன்னும் குடுக்கலாம். வாங்கின்னு போறவரு அந்த புத்தகத்த இன்னொரு பதிப்பா, இன்னொரு புத்தகமா போடக்கூடாது. அப்ப அதுக்கான பதிப்புரிமைன்றது எனக்கு ஆசிரியருக்கு தான் இருக்குது. அப்போ அந்த மாரி தான் இளையராஜாவுடைய இசை என்பது அவருக்கு தான். அவருக்கும் அந்த பாடலாசிரியர் கூட 35% தான் இருக்கு. மிச்ச உரிமம் ஃபுல்லா இசையமைப்பாளர்களுக்கு தான் இருக்கு. அப்படின்னு பார்த்தா இளையராஜா வந்து தன்னுடைய இசைக்கான உரிமத்தை கோருவது மிகச் சரியானது. உலக நாடுகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, கொலை குற்றத்த விட மிகப்பெரிய ஒரு குற்றமா இந்த காப்பிரைட்ட மீறினா தண்டனை இருக்காங்க. பட் இந்த இந்தியால தான் காப்பிரைட்டுக்கான எனக்கான உரிமம், என்னுடைய உழைப்புக்கான, திறமைக்கான அறிவுசார் சொத்துரிமையை அவர்கள் கோரும்போது, இந்த பொது சமூகம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அப்போ எவ்வளோ வந்து சட்டம் பத்திய விழிப்புணர்வும், அறிவும் குன்றியவர்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது.